அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓமன் கடலில் சிக்கிய இந்திய கப்பல் 14 இந்திய மாலுமிகளின் தற்போதைய நிலை. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 3 காவல்துறையினர் படுகாயம். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்த உக்ரைன் ட்ரோன்கள், ஒலித்த சைரன்கள். இந்தியர்கள் சென்ற கப்பல் மீது தாக்குதல், ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்கு ஈரான் பதிலடி. உயர்வடைந்த கடலோரம் நிலநடுக்கத்தால் வெளிநாடொன்றில் ஏற்பட்டுள்ள பேரழிவு. கடலுக்குள் கட்டப்படும் 18 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை. போரை முடிக்க கத்தார் தூதர்கள் ஈரான் விரைவு. அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பில்லை, ஈரான் தகவல். கச்சா எண்ணெய் விவகாரம், இந்தியாவுக்கு பின்லாந்து வெளிவிவகார அமைச்சர் ஆதரவு. தொடர்பென விரிவான செய்திகள். ஓமன் கடற்கரையில் இந்தியாவின் விராட் 1 கப்பல் பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்த செய்தியை அடுத்து மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஓமன் கடற்கரைக்கு அருகே இந்திய கொடி பறக்க விடப்பட்ட இந்திரமயமாக்கப்பட்ட விராட் 1 கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக பாதிப்படைந்துள்ளது. இந்திய கப்பல் விராட் 1 பாதிக்கப்பட்டிருப்பதை ஞாயிற்றுக்கிழமை ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள விராட் 1 கப்பலில் மொத்தம் 14 பேர் அடங்கிய இந்திய குழுவினர் பயணம் செய்துள்ளனர். இந்திய கப்பல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஓமன் நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட தகவலில் கப்பலில் பயணம் செய்த 14 இந்தியர்களும் தற்போது உயிர்காக்கும் படகுகள் மூலம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் உள்ள பிலடெல்பியா நகரில் சனிக்கிழமை இரவு 3 காவல்துறை அதிகாரிகள் சுடப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இந்த சம்பவம் குறித்து அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. வின்ஃபீல்ட் பகுதியில் உள்ள வடக்கு 54வது மற்றும் ஆர்லிங்டன் தெருக்களின் சந்திப்புக்கு அருகே காயமடைந்த அதிகாரிகள் பென் பிரஸ்பைடீரியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை குறித்தோ அல்லது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்தோ அதிகாரிகள் விவரங்களை வெளியிடவில்லை. இந்த சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கண்டறிய புலனாய்வாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் ஒரு சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக CBS நியூஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. ரஷ்யாவை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஓரியோல், துலா மற்றும் ஸ்மோலென்ஸ்க் ஆகிய பகுதிகளை குறிவைத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உக்ரைன் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மாஸ்கோவிற்கு தென்கிழக்கு பிராந்தியமான தம்போ பகுதியிலும் வான் தாக்குதலுக்கான சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா மற்றும் பிற சேதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. சமீபத்திய காலங்களில் ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் உக்ரைனின் ஆளில்லா வான்வழி விமானங்கள் நுழைந்து தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த தாக்குதலில் குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறிவைக்கப்பட்டு இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா கடற்பகுதியில் இந்திய மாலுமிகளுடன் பயணித்த கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே குற்றச்சாட்டு மறுப்புகள் பரிமாறப்பட்டுள்ளன. இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாகவும் ஈரானின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ட்ரம்பின் குற்றச்சாட்டை ஈரான் நிராகரித்துள்ளது. உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் அமெரிக்கா இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக ஈரான் பதிலளித்துள்ளது. இதனிடையே ஓமன் வளைகுடா பகுதியில் பயணித்து எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க கடற்படை நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் S. ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். கடற்பரப்பில் அப்பாவி மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சர்வதேச கடல்சார் சுதந்திரத்திற்கும் உலக அமைதிக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடற்பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கடல் போக்குவரத்து தொடர்பான இந்த விவகாரம் அமெரிக்கா ஈரான் உறவுகளில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் இந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக கடலின் அடிப்பகுதி சுமார் 2 மீட்டர் வரை மேல் நோக்கி உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. கடலோர உயர்வு என்று அழைக்கப்படும் இந்திய அரிய புவியியல் நிகழ்வினால் கடலுக்குள் மூழ்கியிருந்த பவளப்பாறைகள் மற்றும் கடற்புல் படுக்கைகள் வெளியே தெரிவதுடன் பெருமளவிலான கடல்வாழ் உயிரினங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் துறை வெளியிட்டுள்ள புகைப்படங்களில் கடல் மட்டத்துக்கு மேல் வழிபட்டு கிடக்கும் பலப்பாறைகளின் மேல் இந்த இறந்த மீன்கள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கிடப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு இந்த வியத்தகு மாற்றம் அந்நாட்டு மக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை 7.8 ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதுடன் சுமார் 61 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. ஐரோப்பாவில் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் ஒன்றான ஃபெக்மேரன் பெல்ட் டர்னல் தற்போது கடலுக்குள் அமைந்துள்ள உலகின் நீளமான சுரங்கப்பாதையாக உருவாகி வருகிறது. ஜெர்மனி மற்றும் டென்மார்க்கை நேரடியாக இணைக்கும் இந்த சுரங்கப்பாதை பால்டிக் கடலுக்கு கீழே சுமார் 18 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்படுகிறது. தற்போது கடலை கடக்க சுமார் 60 நிமிடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த துறைமுகம் முடிந்தவுடன் ரயிலில் வரும் 7 நிமிடங்களில் பயணம் செய்ய முடியும். இது சுற்றுலா பயணிகளுக்கும் வணிகத்துறைக்கும் மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். இந்த சுரங்கப்பாதை பாரம்பரிய முறையில் தோண்டப்படவில்லை. பெரிய பகுதிகள் நிலத்தில் கட்டப்பட்டு பின்னர் கடலுக்குள் மூழ்கடிக்கப்படுகின்றன. 2026 மே மாதத்தில் 217 மீட்டர் நீளமும் 73,000 டன் எடையும் கொண்ட முதல் பகுதி வெற்றிகரமாக கடலுக்குள் பொருத்தப்பட்டது. இந்த பகுதியை 3 மில்லிமீட்டர் எரர் லிமிட்டுக்குள் பொருத்துவது மிகப்பெரிய பொறியியல் சவாலாக இருந்தது. இது நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. இந்த திட்டம் 2029 ஆண்டுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடிந்தவுடன் ஜெர்மனி டென்மார்க் இடையான போக்குவரத்து வலையமைப்பில் புதிய அத்தியாயம் தொடங்கும். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தின. அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. இதனால் மேற்காசியாவில் போர் மூண்டது. இதன் காரணமாக உலகளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா தொடுத்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கத்தார் தூதுக்குழு ஈரான் பயணம் மேற்கொண்டுள்ளது. ஒப்பந்தம் இன்றே கையெழுத்தாகலாம் என அமெரிக்கா பாகிஸ்தான் கூறினாலும் தனது நிபந்தனைகளில் ஈரான் உறுதியாக இருப்பதால் முரண்பாடு நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே அமெரிக்கா மற்றும் ஈரானிய மத்தியஸ்தம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானும் இதனை உறுதி செய்தது. அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான சாத்தியம் இருப்பதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஆனாலும் தற்போது அமைதி ஒப்பந்தத்துக்கான ஒப்பந்த கடிதம் தற்பொழுது கையெழுத்தாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 போர் தொடுத்தன. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. சுமார் 40 நாட்கள் நடந்த இப்போரில் கடந்த ஏப்ரல் 8 அமெரிக்கா ஈரானிய தற்காலிக சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. இதையடுத்து இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தின. இதில் ஈரான் வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம், ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட விவரங்களில் இழுபறி நீடித்தது. இதற்கிடையே தற்காப்பு நடவடிக்கை என கூறி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரானும் பதிலடி தாக்குதல் தொடுத்தது.
இதனால் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அதேபோல் ஈரானும் ஒப்பந்தம் ஏற்படுவது மிக நெருக்கத்தில் உள்ளதாக தெரிவித்தது. இதற்கிடையே ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஈரானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது அந்த நாடு அணுவாயுதத்தை அடைவதற்கான ஒரு எளிதான, அழகான மற்றும் தடையற்ற பாதையாக இருந்தது. அந்த ஒப்பந்தம் தொடர்ந்திருந்தால் ஈரான் 6 ஆண்டுகளுக்கு முன்பே அணுவாயுதத்தை தயாரித்திருக்கும். இந்நேரத்திற்குள் அதை பயன்படுத்தியும் இருக்கும். ஆனால் இதற்கு நேர்மாறானது ஈரானுடன் நான் செய்து கொண்ட ஒப்பந்தம். இது அணுவாயுதங்கள் உருவாவதை தடுக்கும் ஒரு உறுதியான ஒப்பந்தமாகும். எந்த வகையிலும் ஈரான் அணுவாயுதத்தை ஒருபோதும் பெறப்போவதில்லை. இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. கையெழுத்தான உடனேயே கார்முஸ் திறசந்தி அனைவருக்கும் திறந்துவிடப்படும். முந்தைய அமெரிக்க அரசு நிர்வாகங்கள் ஈரானுடன் கொண்டிருந்த உறவை விட அந்த நாட்டுடனான எங்கள் உறவு மிகவும் மாறுபட்டதாகவும் சிறப்பானதாகவும் உள்ளது. ஒபாமா ஈரானுக்கு வழங்கிய பல $100 பில்லியன் போல் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் எந்த பணப்பரிமாற்றமும் இருக்காது. ஈரானில் கிரனைட் மலைகளுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ள அணுசக்தி பொருட்களை நாங்கள் அங்கு சென்று எடுப்போம். பின்னர் ஈரான் அல்லது அமெரிக்கா என இங்கு வேண்டுமானாலும் வைத்து அந்த அணுசக்தி பொருட்களின் வீரியத்தை குறைத்து அழித்து விடுவோம். எதிர்காலத்தில் நீண்ட காலத்துக்கு ஈரானுடனும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியுடனும் இணைந்து பணியாற்ற நாங்கள் ஆவலாக உள்ளோம். இந்த செயல்முறை விரைவாகவும் எளிதாகவும் சுமூகமாகவும் அமையும் என்று நம்புகிறோம். ஒருவேளை அப்படி அமையாவிட்டால் எங்களிடம் மிக இறுதியான மாற்று வழி ஒன்று உள்ளது. ஆனால் அதை மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டிய நிலை வராது என்று நம்புகிறோம் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி வரைவில் உடன்பாடு ஏற்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ள போதிலும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதை ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் கூறுகையில், ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சரியான திகதி குறித்து நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்வு இன்று நடைபெறாது. அதேபோல் ஈரான் ஐஆர்ஜிசி படை கூறும்போது ஒப்பந்தம் கையெழுத்துக்கான தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சி நடைபெறலாம் என்று ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா ஈரானிய மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையெழுத்தாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெனீவாவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியான நிலையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் காணொலி வாயிலாக கையெழுத்தாகும் என்று ட்ரம்பும் உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்து ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணத்தின் ஒரு பகுதியாக பின்லாந்தில் நடைபெற்ற குல்தரந்தா பேச்சுக்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஐரோப்பாவுக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த நடவடிக்கையிலும் இந்தியா இதுவரை ஈடுபடவில்லை என்றும் சந்தை விலை மாற்று கிடைப்பின் அடிப்படையிலே ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்துவதற்காக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குமாறு அப்போது அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு பின்லாந்து வெளியுறவு அமைச்சர் எலினா பால்டோனின் ஆதரவு தெரிவித்துள்ளார். மாநாட்டில் பேசிய அவர், உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பின் மேற்கத்திய நாடுகள் விதித்த விலை உச்சவரம்புக்குள் இந்தியா செயல்பட்டதாக தெரிவித்தார். ரஷ்யா எண்ணெய் விற்பனை முழுமையாக நிறுத்தப்படுவதை விட அதன் வருவாய் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அந்த விலை உச்சவரம்பின் முக்கிய நோக்கம் என்றும் விளக்கினார். இந்தியா தனது தேவைக்காகவும் நிர்ணயிக்கப்பட்ட விலை வரம்புக்குள் இருந்தும் மட்டுமே கச்சா எண்ணெய் வாங்கியதாகவும் இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் பின்லாந்து வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஐரோப்பிய தரப்பில் இருந்தும் ஆதரவு கருத்து வெளியாகியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.